இன்றைக்கி இனியல் ஆர்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பாரம்பரிய அரிசிகளில் ஒன்றான வரகரிசி பாயசம். வரகரிசி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, வரகரிசியில் வந்து நிறைய இரும்பு சத்து, விட்டமின், பாஸ்பரஸ், கால்சியம் சத்துக்கள், சுண்ணாம்பு சத்து, நிறைய நார்ச்சத்து உடலுக்கு எடுத்துக்கிறதால உடல் பருமனை குறைக்குது. அதே மாதிரி வரகரிசி வந்து நல்ல சிறுநீர் பெருக்கியாக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரில் உடம்புல இருக்க நச்சுக்களை வெளியேற்றி சிறுநீரகத்தை பாதுகாக்க செய்யுது. இந்த மாதிரி உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க இனியல் ஆர்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வரகரிசி பாயசம் செய்யறதுக்கு நல்லா சுத்தமான 1 கப்பு வரகரிசி எடுத்துக்கிட்டேன். கால் கப்பு போல் உடைச்ச பாசி பயிறு எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3/4 மணி நேரம் போல் ஊற வச்சிடணும். அது ஊறத்துக்குள்ளே கொஞ்சம் ஏலக்காவும் கொஞ்சம் சுக்கும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறேன். குக்கரில் கொஞ்சம் ஆயில் போட்டு ஊற வச்ச வரகரிசியும் பருப்பையும் சேர்த்து நான் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறேன். நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா பாயசத்துக்காக வச்சுருக்கேன். அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. அதில் ஒரு 2 விசில் போட்டால் போதும். 2 விசில் முடிஞ்சதும் நல்லா அந்த மாதிரி அரிசி நல்லா போல வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வடித்து பாகு எடுத்து வச்ச வெள்ளை கரைசல். இனிப்பு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது 1 கப்பு சேர்த்துக்கிறேன். கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் துருவன தேங்காயும் போட்டுக்கலாம். சுக்கு பவுடர், ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு குட்டி வானல் வச்சு நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து அதில் கொட்டி போகிறோம்.
அவ்வளோதாங்க, வரகரிசி பாயசம் ரெடி. ஆடி மாதம் அம்மனுக்கு ஸ்பெஷலாக வரகரிசி பாயசம் செஞ்சாச்சு. ரொம்ப சுவையான வரகரிசி பாயசம் தயார்.